60-70 வயதை கடந்த பிறகும் திடகாத்திரமாக இருக்கும் கிராமத்து பெரியவர்களின் ஆரோக்கிய ரகசியம் குறித்து கேட்டு பார்த்தால் தயங்காமல் பதில் சொல்வர் பழைய சோறும் பச்சை மிளகாயும் தான் என்று. நம் முன்னோர்களின் உடல் நலத்துக்கு துணையாக இருந்த பழைய சோற்றை இன்று நம்மில் பலரும் மறந்து விட்டோம். ஆனால் பழைய சோறை தினமும் காலையில் உண்டால் குடல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கிறது என்றும், அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய நிலையில் இருக்கும் நோயாளிகளை அறுவை சிகிச்சை செய்யாமலேயே பழைய சோறு காப்பாற்றி வருவதாக சென்னை அரசு ஸ்டான்லி மருத்துவமனை மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். ஒரு காலத்தில் காலை உணவு என்றாலே பழைய சோறுதான் என்ற நிலை மாறி இப்போது இட்லி, தோசை, பீட்சா, பர்கர், பிரெட் ஆம்லெட் என்று நவீன கால உணவு முறைக்கு தள்ளப்பட்டு விட்டோம். இதனால் குடலுக்கு கிடைக்க வேண்டிய தாது, இரும்பு, நார்ச்சத்து மட்டுமல்லாமல் நன்மை பயக்கும் பாக்டீரியாக்களும் கிடைக்காத காரணத்தால் குடல் சார்ந்த பிரச்சனைகள், மலச்சிக்கல், தூக்கமின்மை, செரிமான கோளாறு, மன அழுத்தம் என்று பல்வேறு நோய்கள் நம்மை தேடி அழையா விருந்தாளியாக வந்து சேர்கின்றன. இந்த சூழலில் நம் முன்னோர்கள் தினமும் உண்டு வந்த பழைய சோற்றின் மகத்துவத்தை கண்டுபிடித்துள்ளனர் அரசு ஸ்டான்லி மருத்துவமனையைச் சேர்ந்த மருத்துவர்கள். அரசு ஸ்டான்லி மருத்துவமனைக்கு குடல் சார்ந்த பிரச்சனைகளுக்காக வரும் நோயாளிகளை கொண்டு பழைய சோறு குறித்த ஆராய்ச்சி ஒன்றை நடத்தியுள்ளனர். அந்த ஆராய்ச்சியில் நாம் சாதாரணமாக நினைக்கும் பழைய சோற்றில் உடலுக்கு நன்மை பயக்கும் லாக்டோபேசிலஸ், ஈஸ்ட், பைடோபாக்டீரியல், ஸ்பெக்சோ, சேக்ரோமைசிஸ் ஆகிய நுண்ணுயிர்கள் இருப்பதை கண்டறிந்துள்ளனர். பழைய சோறு ஊற வைக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, உடலுக்கு தேவையான பாக்டீரியா கிடைக்கும். முக்கியமாட்டு சில பொருட்கள், இப்போ அயன் இருக்குது, தாது சத்துக்கள் இருக்கும், கால்சியம், பொட்டாசியம், இது எல்லாமே சில நேரங்களில் உடம்புல சேராமல் போகும். இந்த ஊற வைக்கிறதுனால, இந்த ஃபெர்மெண்டேஷன் ஆகிறதுனால இது எல்லாமே உடம்புக்கு சேர்ந்து கிடைக்கும். நம் உணவில் நன்மை பயக்கும் பாக்டீரியாக்கள் இல்லாததினால்தான் பலவித குடல் சார்ந்த வயிற்று பிரச்சனைகள் ஏற்படுகின்றன என்பதையும் கண்டறிந்துள்ளனர். பழைய சோறு மூலம் கிடைக்கப்பெறும் பாக்டீரியாக்கள் மூலம் பலரது குடல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளதாகவும் மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் குடல் சார்ந்த நோய் மட்டுமல்லாமல் தற்கால மனிதர்களை ஆட்டி படைத்து வரும் நீரிழிவு நோய்க்கும் பழைய சோறு அரும் மருந்தாக செயல்படுவது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. பழைய சோற்றில் உள்ள நன்மை பயக்கும் பாக்டீரியாவால் இரத்தத்தில் உள்ள இன்சுலின் அளவு அதிகரித்திருப்பதையும் கண்டுபிடித்துள்ளனர். வெரி ஹாப்பி வித் குடல் எரிச்சல் நோய் போனதுலேருந்து. இதுக்கு முக்கிய காரணம் எனக்கு கேட்டால் நான் அந்த பழைய சோறு தான் சொல்லுவேன். ஏன்னா அதை தவிர்த்து நான் வேறு எதுவுமே சாப்பிடல. அதுக்கப்புறம் இந்த சக்கரை வியாதிக்கு வரும்போது என்ன ஆச்சுன்னா, முதல்ல இந்த ஒரு 2 டேப்லெட் எடுத்துருப்பேன். மெட்ஃபார்மின் ஒரு டேப்லெட் எடுத்துருந்தேன், ஆக்ஸரான் ஒரு டேப்லெட் எடுத்துருந்தேன் சுகருக்கு. இப்போ இந்த சாப்பிட ஆரம்பித்த பிறகு என்ன ஆச்சுன்னா, இந்த 2வது டேப்லெட் கட் பண்ணிட்டேன் நான். அந்த அளவுக்கு சுகர் கண்ட்ரோலே வர ஆரம்பிச்சிருச்சு எனக்கு. இந்நிலையில் அரசு ஸ்டான்லி மருத்துவமனையின் இரைப்பை குடல் அறுவை சிகிச்சை துறைக்கு அரசு 2.7 கோடி நிதி ஒதுக்கி பழைய சோறில் மேலும் நன்மை பயக்கும் பாக்டீரியாவை கண்டுபிடித்து ஆராய்ச்சியை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல மால்டிடாப் என்ற இயந்திரமும் வாங்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. எது எப்படியோ நவீன கால வாழ்க்கையில் மறக்கடிக்கப்பட்ட நன்மை பயக்கும் பழைய சோற்றை மீண்டும் நினைவு கொள்ள வைத்துள்ளது இந்த புதிய ஆராய்ச்சி முடிவு. தினமும் காலை உணவாக பழைய சோறு, பச்சை மிளகாய் மற்றும் வெங்காயத்தை உண்டு ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு வழி காண்போம்.